ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல் ஜிஎஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியோட மெயின் அப்டேட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருப்போம். அதில் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி இவேலட்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ப்ரோ வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து உங்களுக்கே வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐஆர்சிடிசி இவேலட்னா என்ன, அதேமாரி இப்போ ரெயில் ஒன் ஆப் புதுசாக வந்துருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வேலட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஆர்சிடிசி வேலட்னா என்ன, ரெயில் ஒன் ஆர் வேலட்னா என்ன, அண்ட் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து வேலட்ல இருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஐஆர்சிடிசி வேலட் அண்ட் புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்க ரெயில் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வேலட், அதாவது மணி வந்து நம்ம முன்னாடி டெபாசிட் பண்ணி வச்சிருந்தோம் இந்த வேலட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலயமா நம்ம பே பண்ணி சீக்கிரமாகவே வந்து ட்ரெயின் அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சப்போஸ் இப்போ வந்து நான் தக்க டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்றப்ப நம்ம பேமெண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ஷனாகவே இருக்கும். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலட் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அண்ட் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ வரும். சப்போஸ் நீங்கள் யூபிஐ சூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அது அந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா போன்பே, கூகுள் பே இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகி திரும்ப ஐஆர்சிடிசி சர்வர் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும், இந்த லோடிங் இஷ்யூஸ் இருக்கும், அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அது அந்த கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலட்ல வந்து வராது. ஸோ அதனால நீங்க வந்து தக்க டிக்கெட்லாம் புக் பண்றீங்க அப்படின்னா இந்த வேலட்ல வந்து நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து டிக்கெட்ஸ் வந்து நீங்க செக்யூர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வேலட்ஸ் வந்து பத்தி பார்ப்போம். ஐஆர்சிடிசி வேலட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க புதுசா வந்து ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வேலட் வந்து ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஃபீஸ் வந்து இருக்கு. ரெஜிஸ்டர் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 rupees பிளஸ் ஜிஎஸ்டி இதை நீங்க பே பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவை வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றப்பையும் பாத்தீங்கன்னா 10 rupees பிளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லிமிட் வந்து இருக்கு. இப்போ வந்து மினிமம் வந்து 100 rupees தான் வந்து உங்களால வந்து டெபாசிட் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் 50 டெபாசிட் பண்றேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த வேலிடேஷன் வரைக்கும் காட்டும். 100 rupees மேலே தான் வந்து நம்மளால டெபாசிட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபோர்த் முக்கியமான பாயிண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் சப்போஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட்டோட சேர்த்து இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 10 rupees பிளஸ் ஜிஎஸ்டி அதையும் வந்து சேர்த்து நீங்கள் போட்டு வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் புக் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் டிக்கெட் ப்ளஸ் அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸும் சேர்த்து நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து காட்டாது. ஸோ நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் முக்கியமாக தக்க டிக்கெட்லாம் வந்து போடுறப்ப நீங்கள் இந்த வேலட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ரெயில் ஒன் ஆப்போட ஆர் வேலட் பற்றி பார்ப்போம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் த டிஜிட்டல் வேலட் மாதிரி தான். சேம் நம்ம ஐஆர்சிடிசி வேலட் வேலட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். பட் இதில் வந்து இந்த ஃபீஸ் சேஞ்சஸ் வந்து இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஐஆர்சிடிசி வேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக கட்டுவோம். பட் இந்த புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ரெயில் ஒன் ஆப்பில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே வந்து நமக்கு கிடையாது. அதேமாரி அதில் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 10 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவோம். ஸோ இதில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க இந்த ரெயில் ஒன் ஆப்ல வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸும் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது, டிரான்சாக்ஷன் ஃபீஸும் கிடையாது. பட் அந்த லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, மினிமம் 100 rupees வந்து ரீசார்ஜ் பண்ணணும், மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வேலட் அண்டு ரெயில் ஒன் ஆர் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம். ஸோ இந்த ஃபீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயில் ஒன் ஆப்பில் வந்து கிடையாது. அண்ட் அதோட வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் சேம் இப்போ அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ, நம்ம டிக்கெட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறது, இப்போ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகுது, டேரெக்டாக வந்து இந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வேலட்லேருந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அப்புறம் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும் பார்த்தீங்களா. அந்த ரீஃபண்ட் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 days வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து ஆகும். ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேலட் மூலியமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்க பட்சத்தில் வேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 24 hours வந்து
உங்கள் வேலெட்டுக்கு வந்து நம்ம வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலெட் டிரான்சாக்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அந்த வேலெட் டிரான்சாக்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், எப்போ ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஐஆர்சிடிசி இ-வாலெட் வந்து பெஸ்ட்டா இல்லை ரெயில்வேலோடைய ஆர்-வாலெட் வந்து பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டால் நான் வந்து ரெயில்வே பிகாஸ் அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது, டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்-வாலெட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து இந்த வேலெட்டுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஒரு ரெக்கார்ட் வீடியோ வந்து போடுறேன். ஸோ நீங்களும் வந்து அதை பாருங்கள், எப்படி வந்து நம்ம வேலெட்டுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது, டெபிட் கார்டு மூலயமாவோ இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலயமாவோ எப்படி வந்து நான் வந்து ஐஆர்சிடிசி இ-வாலெட்டுக்கும் சரி, ரயில்வே அண்ட் ஆர்-வாலெட்டுக்கும் சரி எப்படி வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்பில் போயிட்டு ஐஆர்சிடிசி இ-வாலெட் வந்து கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே காட்டும். நம்மளோட யூசர் ஐடி எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மை அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா ஆட் மணின்ற ஆப்ஷன் வந்து மேலே வந்து காட்டும். ஸோ அந்த ஆட் மணியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஷோ ஆகும். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு 50 ருபீஸ் நான் வந்து டைப் பண்ணுறேன். இந்த 50 ருபீஸ் டைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வேலிடேஷன் வந்து வந்திருக்கு. மினிமம் 100 ருபீஸ் வந்து கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து 100 ருபீஸ் போட்டுட்டு டெபாசிட் வந்து நான் கொடுக்குறேன். டெபாசிட் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன் வந்து காட்டுது. மல்டிபிள் பேமெண்ட்ஸ், யூபிஐ அப்படின்னு. இப்போ மல்டிபிள் பேமெண்ட்ஸ் வந்து போகிறப்போ நிறைய ஆப்ஷன் வந்து நம்மகிட்ட காட்டுது. லைக் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எல்லா கார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. யூபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிம் யூபிஐ அப்படின்ட்டு அந்த ரேசார்பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொபிக்விக் வந்து இருக்குது. அப்புறம் இஎம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயில் பிம் யூபிஐயில் போயிட்டு அதுக்கப்புறம் யூபிஐ ஐடி வந்து கேட்கும். ஸோ நம்ம யூபிஐ ஐடி போட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த ஆப்பில் போயிட்டு அந்த மணி வந்து டெபிட் ஆகி இதுக்கு இந்த வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ இந்த ரெயில்வே ஆப்பில் வந்து எப்படி டெபாசிட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து ஆர் வேலெட் சைடில் வந்து ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆட் மணின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி 50 ருபீஸ் நான் வந்து டைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மஸ்ட் பீன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 வருது. ஸோ நம்மளால 100 மேலே தான் டெபாசிட் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 200 போட்டு டெபாசிட் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து யூபிஐ அண்ட் அதர் பேமெண்ட் மெத்தட்ஸ் 2 காட்டுது. இப்போ நான் யூபிஐயில் வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்ப பே யூசிங் யூபிஐ கொடுத்தோன்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ பே அந்த ஆப் மூலயமா போயிட்டு நம்ம பேமெண்ட் பண்ண முடியுமா, அந்த யூபிஐ ஐடி போட்டு நம்ம பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஸோ நான் ஆப் மூலயமா பண்ணுறப்ப அந்த ஆப்பில் வந்து ஷோ ஆகுது ஜிபேவா ஃபோன்பேவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஈஸியாக வந்து டிரான்சாக்ஷன் வந்து இதில் வேலெட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் பேமெண்ட் மெத்தட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சப்போஸ் நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே, கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், இந்த செக்யூரிட்டி கோட், நேம் டீடைல்ஸ் இது எல்லாமே கேட்கு. இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து வேலெட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன காட்டுன்னு பார்த்து நெட் பேங்கிங் யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்குன்னு நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பேங்க் சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேன் கேட்கும். பேன் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட்னு சொல்லிட்டு கேட்கும். ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வேலெட் மணி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இப்போ பல்காக வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கேன்சல் ஆச்சுனாலோ இல்லை வந்து சப்போஸ் ரீஃபண்ட் ஆகுதுனாலோ அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் நம்ம ஒன்லி வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து மட்டும் தான் புக் பண்ண முடியும். சப்போஸ் அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரெயின் ட்ராவலே பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அந்த வேலெட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருக்குது. ஸோ நானுமே வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து அந்த வேலெட் மணியை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நானும் ஒரு ஐஆர்சிடிசிக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நான் வந்து வைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இ-வாலெட்ஸ் பற்றி ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ரீப்ளை வீடியோ வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சேனலில் போடுறேன். ஸோ நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.